ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற கூலி படம் தான். இந்த படம் எப்படியோ இன்னைக்கு பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மிக்சடு ரிவ்யூஸாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, நல்லாவே இருக்குது. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். வேறு என்னங்க வேணும் இந்த படத்தில்? மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அழகா போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வந்து இந்த படத்தில் HCU இருக்கும், இந்த அஸ்யூஷுவல் லோகேஷ் கனகராஜ் மூவி அப்படிலாம் நினச்சி போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். இது வந்து கைதி விக்ரம் பார்த்தவங்களுக்குலாம் அதை மைண்ட் செட்டில் வச்சு போனவங்கன்னா பயங்கர ஏமாற்றமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். எப்படி ஒரு மாஸ்டர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக எடுத்து கொடுத்தாரு லோகேஷ் கனகராஜ், அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து கூலியா ஒரு படம் ஸ்டாண்டர்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இது வந்து HCO எதுவுமே இல்லைங்க. இது ஒரு நார்மலான ஸ்டாண்டர்டு மூவி. மற்றவங்க சொல்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. சின்ன சின்ன குறை இருக்குங்க, லேக் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் தவிர்த்து பார்த்தேன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கிரிப்பாக நம்மளை உட்கார வைக்கிது ஒரு இடத்துல. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல படம் கொஞ்சம் டவுன் ஆகும்போது அனிருத்தோட பிஜிஎம்ல அவர் தூக்கி விட்டுறாரு. அவர் தான் அந்த படத்தோட பேக் போனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்கோர் போட்டு, பிஜிஎம் ஸ்கோர் போட்டு படத்தை தூக்கி விட்டுருக்காரு. எங்களால் டவுன் ஆகுதோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் படம் ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் இந்த படத்தை தாங்கி பிடிச்சி போயிருக்காரு. மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் லோகேஷ் கனகராஜ் வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காரு. சும்மா பிஜிஎம் போட்டு கேட்வாக் மாதிரி நடக்க விடாம அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அழகாகவே ஸ்கெட்ச் போட்டு அந்த கேரக்டரை சூப்பராகவே உடம்பிச்சிருக்காரு. அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அழகாகவே அச்சீவ் பண்ணியிருக்க சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் வில்லன் குரூப் சைடு இருக்கிற நம்ம நாகராஜனா, சௌபின் சௌபீர்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. நாகராஜனை விட்டுருங்க, சௌபின் சௌபீர் தான் டெவில் பெர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு ஈவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துலாம் செத்துருவானா, என்னடா அதுக்குள்ள மனுஷன் செத்துட்டா, அப்புறம் எந்திரிச்சு வந்து ஒரு விளையாட்டு காமிப்பாரு பாருங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. கடைசியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா உபேந்திராலாம் வராங்க. உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வராரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் வந்திருந்தாலும் என்ன படம் நல்லாவே இருந்துக்கு தோணுச்சு. அமெரிக்கன் கடைசியில் வந்தார், அவருடைய போர்ஷனை முடிச்சு கொடுத்துட்டு அவர் அடுக்கு போயிட்டாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் கொஞ்ச நாள் தான் வர்றாரு. அதுக்கப்புறம் படம் தெளிகிறாங்க இந்த வில்லன் குரூப்பு. இவர் பொண்ணா வர ஸ்ருதிஹாசன் படம் முழுக்க சூப்பர் ஸ்டார் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அழகான ரோல், அழகாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. சூப்பரான தரமான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் தான் இந்த கூலி படம். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது. நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாங்களா, இந்த ரிவ்யூஸ்லாம் பண்ணவங்களாம் உண்மையாகவே படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணாங்களா இல்லை படம் பார்க்காம ரிவ்யூ பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க